ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு எங்க வந்திருக்கேன்னா, எனக்கு பிடிச்ச இல்ல எனக்கு பிடிச்சன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப நாளா வந்து கூட்டு போன்னு சொல்லியிருந்தேன். இவருக்கு உனக்கு வேற வேலையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. இன்னைக்கு தான் இதுக்கு இங்க வர்றதுக்கான பர்மிஷன் எப்படி வாங்குனா, நல்லா தூங்கிட்டே இருந்தாரு. அரை தூக்கத்துல போய் இன்னைக்கு வந்து கார்டனுக்கு வந்து கூட்டு போறியான்னு சொன்ன பிறகு நானும் ஒரு 10 நிமிஷத்துல கிளம்பி வந்து ரெடி ஆயி நின்னுட்டேன். நம்மளுக்கு இந்த மாரி இடத்துக்குலாம் கிளம்புனா ரொம்ப டைம் எடுக்காது. சீக்கிரம் வந்து கிளம்பிடுவோம் இல்லையா? அந்த மாரி தான் கிளம்பி உள்ள வந்து போயாச்சு. எதுக்காகன்னா, நான் ரொம்ப நாளா வந்து நினைச்சிட்டே இருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த அரிக்காப்பம் வாங்கி வைக்கணுன்ட்டு, அதுக்காக தான் ஒரு ரூ. 200 வந்து சேவ் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் எவ்வளோ வரும்னு தெரியல எனக்குமே. சரி போய் பார்ப்போம் அப்படின்றதுக்காக இங்க வந்திருந்தேன். ஏன்னா மெயின் ரோட்ல இருக்கிற கடையில வந்து பார்த்தீங்கன்னா, அங்க அதிகமா இருக்காது. சரி இங்க வந்து பார்த்தா நெறைய இருக்கும். சரி ஏதாவது செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக இங்க வந்திருந்தோம். இங்க வந்த உடனே அரிக்காப்பமே வந்து பெருசு பெருசாலாம் இருந்தது. சின்ன சைஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ்லாம் இருந்தது. 3 விதமா இருந்தது. நாங்களும் ஒரு ஒரு இடமா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இங்க சுத்தி பார்க்கறதுக்கு நெறையா இருந்தது. எதெல்லாம் பார்த்துட்டு எதெல்லாம் வாங்கலாம். நெறைய இன்டோர் பிளான்ட் தான் விலை வந்து ரொம்ப ரேட் வந்து ஜாஸ்தியா இருக்கா. அப்படியே சரி சுத்தி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக பார்த்துருந்தோம். நாங்க போனதே மணி ஒரு 4:30 மணிக்கு மேல தான் போயிருப்போம்னு நெனைக்கிறேன். எப்படியும் அங்க இருக்காது. நீ வந்த வழியா தான் போவ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாரு. இருந்தாலுமே இங்க வந்து இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் வந்திருந்தேன். அதே மாரி நான் நெனைச்ச மாரி இருந்தது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மி ரேட்ல இல்ல. கம்மி ரேட்ல இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கிள இருந்த மாரி இருந்தது. எனக்கு வந்து அரிக்காப்பம் வந்து கொஞ்சம் அடர்த்தியா இருந்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் யோசிச்சு வந்து போயிருந்தேன். அதுக்கப்புறம் அங்க இருந்த அண்ணன் வந்து எனக்கு தேடி பிடிச்சு எப்படியோ வந்து அரிக்காப்பம் ஒண்ணு ரெடி ரெடி பண்ணி குடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் சும்மா எங்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அங்க பார்த்துருந்தோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாணத்துக்கான தாம்பூலத்துக்கு நெறைய வாங்குவாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து இங்க தான் வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த கவர்லாம் போட்டு. அதனால இங்க எல்லா செடியுமே இருக்கும். அதனால சரி சும்மா வந்து சுத்தி பார்க்கலாம் அப்படின்றத சுத்தி பார்த்துட்டே இருந்தோம். சுத்தி பார்த்துட்டே போனா அது பாட்டுக்கும் போகும் போல இருக்கு. நாங்களுக்கு டைம் ஆகுது அப்படின்றதுக்காக சரி போய் பார்ப்போம் அப்படின்னதுக்கு இங்க தான் வந்து கூட்டு போய் விட்டாரு. நீங்க எது வேணுமோ போய் எடுங்கன்ட்டு. நாங்களும் ஒண்ணு ஒண்ணா பார்க்குறோம். இடையருந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாரி தான் தெரியுது. ஆனா செடிய எடுத்து பார்த்தா ஒண்ணே ஒண்ணு காஞ்சு போன மாரி இருக்கு. ஒரே ஒரு செடி அடர்த்தி இல்லாம ஒரு மாரி நையின்னு இருக்கிற மாரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு திருப்தியே இல்ல. அதுக்கப்புறம் எனக்கு செட் ஆகல. எனக்கு 2 செடி சேர்ந்த மாரி ஒரே செடியா குடுக்குறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எப்படியோ வந்து கேட்டு, எங்கேயோ உள்ள இருந்து அதுக்கப்புறம் வந்து எடுத்துட்டு வந்து குடுத்தாரு. அது என்னவோ தெரியல. இந்த செடி மேல எனக்கு ஒரு வீடு கட்டினா இது என்ட்ரன்ஸ்ல வைக்கணும் அப்படின்ற மாரி ஒரு ஆசை இருந்தது. அது ரொம்ப நாள் ஆசை. அது வந்து இப்பதான் நடக்கணும்னு இருந்திருக்கு போல இருக்கு. ரோஸ் செடிலாம் வாங்குவேன். அது இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ரோஸ் செடி பக்கமே வந்து போகல. ஏன்னா இருக்கட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து இப்ப இது ரேட் எவ்வளோ இருக்குன்னு தெரியல அப்படின்ற மாரி. நான் 2 அரைக்கா பாம்பு தான் வாங்கலாம்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இந்த வீட்டு பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ்ல வைக்கலாம். அந்த வீட்டு பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ்ல வைக்கலாம் அப்படின்ட்டு. ஒண்ணே வந்து ரேட் கொஞ்சம் அதிகமா இருந்த மாரி இருந்தது. இன்டோர் பிளான்ட்ல அதுக்கு தான் மணி பிளான்ட்டே வச்சுக்கிறது. ஏன்னா ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்குன்றது கடைசியா வந்து இதான் வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஃபேமிலில செல்வராணி சிஸ்டரோட சன் கிருத்திக் ரோஷனுக்கு பிறந்த நாள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தங்கம். எப்பவும் ரொம்ப சந்தோஷமா, ஹேப்பியா இருக்கணும்.